إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم، ليلة القدر خير من ألف. وقال النبي صلى الله عليه وسلم: كان النبي صلى الله عليه وسلم يجتهد في العشر الأواخر ما لا يجتهد في غيرها. رواه مسلم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்கிறார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமான ரமலானுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மீதம் உள்ளது. இந்த கடைசி பத்தில் தனி கவனத்தை செலுத்தும்படி மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கத்தை குறித்து சங்கைக்குரிய சஹாபிகள் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்து காட்டுவார்கள். கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹா. ரமலானுடைய இந்த கடைசி பத்தில் மற்ற எந்த நாட்களிலும் இல்லாத அளவிற்கு தனி ஒரு கவனத்தையும் முயற்சியையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுப்பார்கள் என்று சஹாபிகள் நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹுடைய ரசூல் அப்படி செய்தது மாத்திரமல்ல, இந்த கடைசி பத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு இருக்க வேண்டும் என்பதை தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் தூண்டி இருக்கிறார். அருமையானவர்களே, எனவே புனிதமான இந்த ரமலான் என்பது மகத்தான பாக்கியம். அல்லாஹ் நமக்கு தந்த பேரருளில் மகத்தான பேரருள். இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு மகத்தான சொத்து. நாளை கியாமத்திலே பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த உம்மத்துமார்கள் வரும் பொழுது எல்லா உம்மத்துகளையும் விட நன்மையிலும் நல்ல காரியங்களிலும் முந்தி நிற்கக்கூடிய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சொத்து தான் இந்த ரமலான் போன்ற ஒரு நாட்கள். அதிலேயும் குறிப்பாக இந்த கடைசி பத்திருக்கிறதே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்தில் தான் லைலத்துல் கத்ரை நீங்கள் தேட வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். லைலத்துல் கத்ர் என்பது எவ்வளவு மேன்மையானது, அது எவ்வளவு அந்தஸ்து மிக்கது. அல்லாஹ் தஆலா அதை பற்றி ஒரு தனி சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். அந்த சூரத்து முழுவதும் லைலத்துல் கத்ரை தான் சொல்கிறான். அந்த சூரத்தினுடைய மொத்த காரியங்களிலும் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை தான் சொல்கிறான். எடுத்த உடனே அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய மகத்துவத்தை சொல்லவில்லை. வமா அதராக மா லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். லைலத்துல் கத்ருடைய கண்ணியம் தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஒரு காரியத்தினுடைய மகத்துவத்தை, ஒரு காரியத்தினுடைய மேன்மையை மனதிலே பதிய வைப்பதற்காக இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பது ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய பரிபாஷை. அது இவர் யார் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த காரியம் எவ்வளவு மேன்மையானது தெரியுமா, இந்த நாள் எவ்வளவு மேன்மையானது தெரியுமா, இந்த நாளுடைய முக்கியத்துவம் தெரியுமா என்று இப்படி கேட்பது என்பது இருக்கிறதே அருமையானவர்களே, அந்த காரியத்தினுடைய
அழுத்தத்தை நம்முடைய மனதில் பதிய வைப்பதற்காக அல்லாஹு தாலா செய்து வரக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு பாணி தான். அதனால் அல்லாஹு தாலா எடுத்தவன் கேட்கிறான், வமா அதுராக்கமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ன என்றால் என்னவென்று தெரியுமா? அப்படி கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். என்றால் அப்படி கேட்பது அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி காண்பிப்பதற்காக. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அதிகாரிகளோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு வயதான பெண்மணி, கூழ்ந்த பெண்மணி அங்க இருந்து சொல்லிவிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கிறார்கள். ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பை ஆண்ட அதற்கு ஜனாதிபதி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண் அழைத்தாள் என்று சொன்ன உடனேயே அவர்கள் ஓடி வந்து அவர்களிடத்திலே குனிந்து நின்று அவர்கள் சொல்வதை கேட்கிறார். கூர்நுழைந்த பெண்மணி, அதனால் குனிந்து நின்று அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்கிறார்கள். நேரமாகிறது, நேரமாகிறது, நேரம் கடந்து கொண்டே போகிறது. அதிகாரிகள் பார்க்கிறார்கள், அடுத்தடுத்து எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, இந்த வயதான அம்மா நேரம் அதிகமாக எடுத்துக் கொள்கிறார்களே என்று ஜனாதிபதி இடத்திலே சாடை மாடையாக இஷாரா செய்கிறார்கள். நீண்ட நேரம் ஆகிறது என்பதை போல் இஷாரா செய்த உடனே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அதிகாரிகளை நோக்கி கேட்டார்கள், அத்தத்ரி மன் ஹாதிஹி, யார் தெரியுமா, இந்த பெண்மணி யார் தெரியுமா என்ற அந்த பெண்மணியை பற்றி உண்டான கேள்வியை அவர்கள் எல்லோருடைய மனதிலையும் பதிய வைக்கிறார்கள். அத்தத்ரி மன் ஹாதிஹி, இந்த பெண்மணி யார் தெரியுமா? ஹாதிஹி இம்ராத்துன் கத் சமிஅ அல்லாஹு ஷக்வாஹா மின் ஃபௌகி சப்அ ஸமாவாத், வானமண்டலத்திலிருந்து அல்லாஹு தாலா எந்த பெண்மணியின் சத்தத்தை கேட்டான் என்று அருள்வரையிலே சொன்னானோ, கத் சமிஅ அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, நாயகமே தங்களுடைய கணவரை குறித்து உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியின் சத்தத்தை அல்லாஹ் கேட்டான் என்று அல்லாஹ் அருள்வரையில் இறக்கினானே, அல்லாஹ் அருள்வரையிலே சொல்லி தந்தானே. அப்படிப்பட்ட அந்த பெண்மணி, வல்லாஹி லவ் லம் தன்சரிஃப் அன்னி இலல் லைல், நீண்ட இரவு நேரம் வரை இந்த பெண்மணி என்னை அப்படியே குனிய வைத்து அவர்கள் சொல்வதை நான் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டியது என்று வந்தாலும், மன் சரஃப்து அன்ஹா ஹத்தா தக்லி ஹாஜதஹா, அந்த பெண்மணி சொல்லி முடிக்கும் வரை நான் இங்கிருந்து விடைபெற மாட்டேன் என்று சொன்னார். என்று சொன்னால் அந்த பெண்மணியினுடைய அந்தஸ்து என்ன? அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அதற்கு ஹவுலா பின்த் ஸஅலபா, அதற்கு ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா சொன்ன ஒரு வார்த்தை, அவர்கள் பேசியதை நாயகத்திடத்தில் ஸல்லல்லாஹு ஹவுலா நாய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல தான் ஆயிஷா நாய் இருக்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறார்கள், என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, என்ன நாயகத்திடத்தில் பேசிக் கொண்டிருந்தாலும் எனக்கு தெரியவில்லை, ஆனால் அடுத்த நொடியில் ரப்பினுடைய ஆயத்து வந்து விட்டது. அவர்கள் பேசுவதை, நாயகமே உங்களிடத்தில் பேசியதை அல்லாஹ் கேட்டான் என்று ஆயத்து வந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காது கொடுக்காமல், அவர்களிடத்தில் நான் இறங்கி போய் என்னவென்று கேட்காமல் எப்படி நான் வர முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, அதனாலே ஒரு மனிதனுடைய ஒரு காரியத்தினுடைய உயர்வை நாம் நினைக்கும் பொழுது அந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சஹாபிகள் ஒவ்வொருவரும் மாண்பானவர்கள் தான், சஹாபிகள் ஒவ்வொருவரும் மாண்பானவர்கள் தான். அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட மகத்தான ஒரு சஹாபி, ஒவ்வொருவரையும் அவருடைய மகத்துவத்தை விளங்கி பார்த்தால் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய சுக்ரியாவும் ஏராளமானதாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்திபுல் வஹி, வஹியை எழுதியவர்கள். இந்த உம்மத்திலே இன்று நாம் கையில் வைத்துக் கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறோம் இந்த குர்ஆனை, இந்த குர்ஆனை இப்படிப்பட்ட நிலையில் ஸல்லல்லாஹு காலத்தில் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அமைப்பிலே குர்ஆன் ஷரீஃப் ஆகியிருக்கவில்லை. குர்ஆன் இறங்க இறங்க 23 ஆண்டு காலம் இறங்க இறங்க அதை புத்தகத்தினுடைய தோள்களிலே எழுதி வைத்திருந்தார்கள், பாதுகாப்பாக ஒவ்வொரு பகுதியிலையும் எழுதி வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யுத்தத்தில் ஏராளமான ஹாஃபிஸ்கள் ஷஹீதான பொழுது, ஒரு யுத்தத்தில் ஏராளமான ஹாஃபிஸ்கள் அல்லாஹ்வின் வேதத்தை மனனம் செய்து வைத்திருந்த குஃபார் ஷஹீதான பொழுது
அதற்கு செய்யுதுனா அபூபக்கர் சித்தீக் நாயகத்துல வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஏராளமான சஹாபாக்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள், எல்லாவற்றையும் மனனம் செய்து வைத்திருந்தவர்கள், அவர்கள் வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் அந்த குர்ஆனை ஒரு ஜம்மு செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். எப்படி நான் செய்வேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லையே, நான் எப்படி செய்வேன் என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு அதற்கான காரணத்தை எல்லாம் அவர்கள் விளக்கி சென்ற பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு உமர் இப்னு கத்தாபினுடைய உள்ளத்தில் அவர்களுக்கு கொடுத்த அந்த தெளிவையும் சித்தீக் ரலியல்லாஹு உணர்ந்தார்கள். யாரிடத்தில் இந்த பொறுப்பை கொடுப்பது, யாரிடத்தில் கொடுப்பது? சங்கையான் அந்த ஹலீஃபாக்கள் சேர்ந்து முடிவு செய்த ஒரு பேரறிஞர் தான் அதற்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு ஸைத் இப்னு சாபித்தை கூப்பிட்டு சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை தொகுத்து தர வேண்டும். கலீஃபா அவர்களே, யா அமீருல் முஃமினீன், இந்த மலையை இந்த இடத்திலிருந்து இடம்பெயர செய்து வையுங்கள் என்று சொன்னால் நான் அதை இடம்பெற செய்து விடுவேன். ஆனால் குர்ஆனை நான் எப்படி ஒன்று சேர்ப்பது? எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்று சொன்னார். உண்மையானவர்களே, இல்லை, நீங்கள் தான் அதற்கு பொருத்தமானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீயை எழுதியவர்கள், பல்வேறு மொழிகளை சீக்கிரமாக கற்றுக்கொள்வதற்குண்டான ஆற்றலை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலால் நேசிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அருமையானவர்களே, கியாமத்து நாள் வரை இந்த உம்மத் பாதுகாக்கப்பட்ட இந்த வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதை ஒரு தொகுப்பா கையில் வைத்திருக்கிறது என்று சொன்னால், அதற்குண்டான முழுமையான அந்தஸ்தையும் அதற்குண்டான ஆற்றலையும் அந்த காரியத்தை ஏற்படுத்தி தந்த மகானும் அதற்கு செய்தனார் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு இல்லையா? இப்படி ஒவ்வொருவரையும் உங்களுடைய கண்ணோட்டத்தினுடைய மகத்துவத்தை குறித்து பார்க்க ஆரம்பித்தால், இவர்கள் யார், இவர் யார், இந்த நாள் எது, இந்த இடம் எது என்ற அதனுடைய மேன்மையை குறித்து எப்படி அரஃபாவில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே, இது என்ன நாள் தெரியுமா, இது எந்த இடம் தெரியுமா, இதனுடைய மகத்துவம் தெரியுமா என்று கேட்டார்களே, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் ரசூலும் தான் என்பவர்கள் தெரியாதா அவர்களுக்கு? இது அரஃபாவுடைய நாள், அதனால்தான் 9வது நாள் அங்க கூட முடியும், அதனால தெரியாதா? ஆனாலும் கூட அந்த மகத்துவத்தை உன்னுடைய கல்விலே பதிய வைப்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி கேட்டார்களே, அதை போல அல்லாஹ் கேட்கிறான், ஒமா அதுராக லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்னவென்று தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அதற்கு பிறகு சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். சுப்ஹானல்லாஹ், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட இந்த இரவு என்பது பாக்கியமான ஒரு அமலை செய்தால் 1000 மாதங்களை விட கூடுதலான ஒரு அமலை செய்த ஒரு காரியத்தை ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்கிறீர்கள். 1000 மாதங்களில் நீங்கள் செய்து, 1000 மாதங்கள் என்று சொன்னால் 83 ஆண்களும் 4 மாதங்களும் என்ற கூட்டல் கழித்தலுடைய அந்த 1000 மாதங்கள் அல்ல. 1000 மாதங்கள் என்று சொன்னால் நாம் ஒரு கூட்டல் கழித்தல் போடுகிறோமே, 83 வருஷங்கள் 4 மாதங்கள் என்று ஒரு கூட்டல் கழித்தல் போடுகிறோமே, அந்த மாதங்கள் அல்ல, அந்த 1000 மாதங்கள் அல்ல. ஏனென்றால் இந்த ஆயத்து இறங்கியதனுடைய நேரம் என்று சொன்னால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஷம்ஊனுல் காஸி என்ற ஒரு மகத்தான மனிதரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். முன் காலத்தில் ஷம்ஊனுல் காஸி என்று ஒருவர் இருந்தார். ஒட்டகத்தினுடைய அந்த எலும்பு துண்டுகள் தான் அவருக்கு உண்டான ஆயுதம். எதிரிகள் அவரிடத்தில் சண்டையிட வரும் பொழுது அவர்களை எதிர்த்து அந்த ஒட்டகத்தினுடைய அந்த எலும்பு துண்டுகளை வைத்து அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தார். 1000 மாதங்கள் செய்தார் என்று சொன்னார். சஹாபிகள் சொன்னார்கள், இப்படி ஒரு நன்மையை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் பெறவே இயலாத நாயகமே. வயது எப்படி இருக்கிறது? என்னுடைய உம்மத்துமார்களின் பெரும்பாலும் வயது 60க்கும் 70க்கும் மத்தியில் கடப்பவர்கள் குறைவு என்று சொன்னார்களே, அதனாலே 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு அமலை செய்த ஷம்ஊனுல் காஸி போன்ற ஒருவர் கூட இந்த உம்மத்தில் இருக்க இயலாதே. சஹாபிகள் ஆதங்கப்பட்ட பொழுதுதான் அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கினான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். எனவே இந்த லைலத்துல் கத்ர் என்பது இருக்கிறதே, நாம் நினைக்கக்கூடிய அந்த 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் அந்த 1000 மாதங்கள் அல்ல. ஷம்ஊனுல் காஸியினுடைய அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்த
ரப்பினால் மகத்துவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹுடைய ரசூல் சஹாபிகளிடத்தில் சொல்லி ஆர்வத்தோடு அவர்கள் கேட்டார்களே, தேடினார்களே, அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட ஆயத்து என்ற காரணத்தினாலே இது 1000 மாதங்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட 83 வருஷங்களை எல்லாம் தாண்டிய அல்லது அவர்கள் இப்படிப்பட்ட உயர் நிலையில் உள்ள 1000 மாதங்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மகத்துவம் என்பது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த நன்மைகள் என்பது ஆளாளுக்கு வேறுபடும். நம்முடைய ஈமானையும் நம்முடைய ஈடுபாட்டையும் பொறுத்து நன்மைகளுடைய அளவு வித்தியாசப்படும். அல்லாஹு தாலா அதனுடைய மகத்துவத்தை விளங்கும் நசீபை தந்தது சாதாரணமானதல்ல. அல்லாஹு தாலா அதை பற்றிய கேள்வியை கேட்டு அதற்காக ஒரு தனி சூறாவை இறக்கி மக்களுடைய உள்ளத்தில் இதனுடைய மகத்துவத்தை பதிக்கிறார். அருமையானவர்களே, இந்த இரவினுடைய 2வது அம்சம் குர்ஆன் சொல்கிறது, இந்த இரவிலே எல்லா மலக்குமார்களும் இறங்கி வருகிறார்கள். மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். மலக்குமார்கள் யார்? இன்ஷா அல்லாஹ் நம்மை சுவனம் வரை கொண்டு சேர்க்கக்கூடிய மேன்மக்கள் அவர்கள். ஷைத்தான் நம்மளை நரகத்தின்பால் அழைக்கிறான் என்றால் நம்மை சொர்க்கத்தின்பால் கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியவான்கள் மலக்குமார். என்ன ஒரு நல்ல மனிதருடைய கடைசி நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாமு அந்த நல்ல காரியத்தில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு தத்தனஸ்ஸரு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த நேரத்தில் இறங்கி வருவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னா அல்லதி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சுவனம் உங்களுக்கு இருக்கிறது. நஹ்னு அவுலியாவுக்கும், நாங்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம். ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆகிரா, இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமையிலும் நாங்கள் உதவியாக இருப்போம் என்று மலக்குமார்கள் சொல்வதாக வருகிறதே, அத்தகைய நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியவான்கள் மலக்குமார். அந்த மலக்குமார்கள் இந்த இரவில் இறங்கி வருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறார், அந்த மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். அருமையானவர்களே, மலக்குமார்கள் இறங்கி வருகிற மலக்குமார்களுடைய வருகையும் செல்வதும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு சுபகிலும் ஒவ்வொரு அசலிலும் வருகிறார்கள், மேலே ஏறுகிறார்கள். ஆனால் லைலத்துல் கத்ரில் வரக்கூடிய அந்த மலக்குமார்கள் என்பது தனஸ்ஸலு மலாயிகத்து லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருக்காக அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கக்கூடிய விசேஷமான மலக்குகள். விசேஷமான மலக்குகள் பூமியில் சுற்றித் திரிகிறார்கள். யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, அவனுடைய இபாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, துஆ செய்கிறார்களோ, திலாவத் செய்து கொண்டிருக்கிறார்களோ, குர்ஆன் ஓதுகிறார்களோ, நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ, அந்த மக்களிடத்தில் முஸாபஹா செய்கிறார். அல்லாஹ் அந்த நசீபையும் தந்தரலவே. முஸாபஹா செய்கிறார். நம்முடைய துஆவுக்கு அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அல்லாஹ் மலக்குமார்கள் இறங்குகிறார் என்று சொன்னானே, அந்த ஆயத்திற்கு பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிறார். நம்முடைய துஆக்களுக்கு அவர்கள் ஆமீன் சொல்கிறார். விசேஷமான மலக்குமார்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மலக்குமார்கள் என்பது மாத்திரமல்ல, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருகிறார். நபிமார்களுக்கு பின்னாலே பூமிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவதில்லை. நபிமார்களுக்கு வேதம் கொண்டு வந்தவர், நபிமார்களுடைய தொடர்பில் உள்ளவர். அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே 6 உயர்ந்த பண்புகளோடு சொல்லி காட்டுவார். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் இறங்கக்கூடிய ஒரே நேரம் லைலத்துல் கத்ர். ஒரு ரூஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு இறங்கி வருகிறார்கள். நபிமார்களுக்கு வஹீ கொண்டு வந்த மகத்தான அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துன்யாவுக்கு இறங்கி வரக்கூடிய நாளாகவும் அந்த நாள் அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமானவர்களே, புனிதமான இந்த லைலத்துல் கத்ர் சாதாரணமானதல்ல. இந்த இரவு ஒரு மனிதருக்கு கிடைக்க பெற்றால் அதை விட பாக்கியமானது வேற ஒன்று. கடைசி 10 தேடுங்கள், ஒற்றை இரவுகளிலே தேடுங்கள் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளில் சொன்ன கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த இரவை இந்த இரவனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த இரவில் தான் குர்ஆனுடைய முதல் வசனம் தொடங்கியது. குர்ஆனுடைய முதல் வசனம் பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா அளித்த மகத்தான பேரருளான குர்ஆன் ஷரீஃப், கியாமத் வரை நின்றிறங்கக்கூடிய பேரற்புதமான குர்ஆன் ஷரீஃப், எல்லா ஞானங்களின் ஊற்றான குர்ஆன் ஷரீஃப், எல்லா விதமான நன்மைகளுக்கும் அடிப்படையான குர்ஆன் ஷரீஃப், நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வான குர்ஆன் ஷரீஃப், அதனுடைய தொடக்கம் இந்த இரவில் தான் தொடங்கியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். வேற என்ன சிறப்பு வேண்டும் பெருமக்களே?
வேற என்ன உயர்வு வேண்டும்? லைலத்துல் கத்ருடைய மாண்பை உணர்வதற்கு வேறு என்ன காரியம் வேண்டும்? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த லைலத்துல் கத்ரை கடைசி பத்தில் தேடுங்கள், ஒற்றை இரவுகளில் தேடுங்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கும் நம்முடைய அமல்களுடைய தேட்டத்திற்கும் ஆர்வத்தை கொடுத்தார் என்று சொன்னால், சஹாபிகளை பொறுத்தவரையில் இதை ஆய்வு செய்தார். அதற்காக தங்களை அர்ப்பணித்தார். தேடி 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 சஹாபிகளிலே பெரும்பாலானவர்கள் சொல்கிறார்கள், அந்த லைலத்துல் கத்ர் என்பது 27ஆம் நாள் இரவு என்று சொல்கிறார். சஹாபிகளுடைய வார்த்தை. கடைசி பத்துல தேடணும். ஆனால் சஹாபிகளில் இதை ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அதை 27இல் பெற்றுக் கொண்டோம். இன்னும் சொன்னால் சில சஹாபாக்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், அது லைலத்துல் கத்ர் என்பது 27 தான் என்று சொல்கிறார். ஹஜ்ரத் சய்யிதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சஹாபிகள் சொல்கிறார்கள். அவங்களை பற்றி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறார். நாங்கள் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்தோம், ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தோம். அவங்க சொன்னாங்க, மன் யகும் அல் ஹவுல யுஸிபு லைலத்துல் கத்ர். யார் வருஷம் பூரா இபாதத் செய்யறாரோ அவருக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும். சும்மா ஒரு நாள்ல ஒரு ராத்திரில தேடிட்டு போனாலும் முடியாது. வருஷம் பூரா யார் இபாதத் செய்கிறாரோ அவருக்குத்தான் லைலத்துல் கத்ருடைய நசீப் இருக்கிறது என்று ஹஜ்ரத் சய்யிதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்களே என்று நாங்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டோம். இப்னு மஸ்ஊத் தான் சொல்கிறார்கள், ஃபகால ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் சொன்னார். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு நேற்று ராத்திரி சொல்லிட்டு இருந்தோம். ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். அராத ஐயத்தகிலன் நாஸ், மக்கள்லாம் அந்த ஒரு நாள்ல மட்டும் செய்துட்டு மற்ற நாள்ல எல்லாம் பேசாம ஒதுங்கிடுவாங்க என்பதற்காக வேண்டி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லாமல் வருஷம் ஒரு இபாதத் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இல்லை என்று சொன்னால், அமா இன்னஹு கத் அலிம ஃபீ ரமலான், அவருக்கு தெரியும் இது ரமதானில் தான் இருக்கிறது என்று தெரியும். அவருக்கு தெரியும் இது ரமதானில் தான் இருக்கிறது என்று. வஅன்னஹா ஃபில் அஸ்ரில் அவாஹிர், கடைசி 10 தான் இருக்கிறது என்றும் தெரியும். வஅன்னஹா லைலத்து 27, இது 27ஆம் நாளில் தான் இருக்கிறது என்பதும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன சும்மா ஹலஃப, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் அது 27ஆம் நாள் இரவு தான். என்ன செய்றீங்க, என்ன சொல்றீங்க? அல்லாஹ் மீது சத்தியமிட்டு என்றால் சஹாபிகள் அப்படி சொல்வார்களா ஒரு வாசகத்தை என்று கேட்ட பொழுது, அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டார்கள், இப்படி நீங்க சத்தியமிட்டு சொல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, எதை அடிப்படையாக வைத்து இப்படி சத்தியம் செய்கிறீர்கள், நீ எதை அடிப்படையாக வச்சிருக்க சத்தியம் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஜ்ரத் சய்யிதுனா மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், பில் ஆயத்தில்லதி அக்பரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அடையாளங்களை அடிப்படையாக வைத்து நான் இந்த சத்தியை செய்கிறேன். அடுத்த நாள் காலை சூரியன் ஒளி குறைந்து அது வெளிப்படும் என்று அதற்கு சய்யிதுனா இப்னு மஸ்ஊத் சொன்னதை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வார். பெருமக்களே, புத்திசாலிக்கு சைக்கினை போதும் என்று சொல்வார், புத்திசாலிக்கு சைக்கினை போதும் என்று சொல்வார். கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அப்துல் ரஸாக் அவர்கள் தங்களுடைய முஸன்னதிலே ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ஒரு நாள் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களை எல்லாம் கூட்டினாங்க. சஹாபிகளில் பல பேரை கூட்டினார்கள். ஃபஸாலஹும் அன் லைலத்துல் கத்ர், இந்த ஸஹாபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்பது சம்பந்தமாக அதற்கு சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட்டி கேட்கும் பொழுது ஒவ்வொரு ஆட்களும் ரமதானில் கடைசி 10 என்றெல்லாம் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அல்லாஹ்வுடைய ரசூலால் துஆ செய்து பாராட்டப்பட்ட ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னி லா அலமு ஐய லைலத்துன் ஹாதி, அது எந்த இரவு என்று எனக்கு தெரியும்னு சொன்னார். அது எந்த இரவுன்னு எனக்கு தெரியும்னு கேட்டாங்க. எந்த இரவுன்னு கேட்கிறாங்க. புனிதமான லைலத்துல் கத்ரை நாம் பெற்றுக் கொள்வது 27ஆம் நாளுக்கு முக்கியத்துவம்னு சொன்னாங்க. அலிம்த, எப்படி நீங்க விளங்குனீங்கன்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறார்கள் அவரிடத்தில். அவங்க சொன்னாங்க, ஹலக்கல்லாஹு சபஅ ஸமாவாத், அல்லாஹ் தஆலா வானங்களை 7ஆக படைத்தான். வஸமா அர்தீன், 7 பூமியை படைத்தான்.
வாரத்தின் நாட்களை ஏழாக்கினான். 7 அவயவங்களின் மீது சுஜூது செய்ய வைத்தான். 7 அவயவங்களின் மீது அல்லாஹ் தஆலா சுஜூது செய்ய வைத்தான். பைத்துல்லாஹ்வை தவாஃப் செய்வதை 7 சுத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஷைத்தானுக்கு கல்லெறிவதை எல்லாம் 7ஆக ஆக்கி இருக்கிறான். மசானி சபுன் குர்ஆனுடைய சூரத்துல் ஃபாத்திஹா 7 ஆயத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். சொல்லிக்கொண்டே செல்கிறார். எனவே ஃபலா அரா கடைசி 10 தான், அதுல சந்தேகமே இல்லையே. எனவே கடைசி 10 தான் என்று முடிவு செய்தால் ஃபலா அரா லைலத்துல் கத்ரி இல்லா லைலத்து 27 அந்த கடைசி 10 தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா 7க்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை எல்லாம் நான் உணர்ந்து நான் சொன்னேன். லிதலாலத்து 7 ஷரியா, ஷரியத்திலிருந்து 7க்கு உண்டான முக்கியத்துவத்தை கருதி அது 27ஆம் நாள் என்று சொன்ன உடனே அதற்கு உமர் தான் சொன்னாங்களாம், லக்கது ஃபத்தன்துல் அம்ரிஹா, அவர் எதை விளங்கினாரோ அதை நானும் விளங்குகிறேன் சொன்னார். நீங்கள் எதை விளங்குகிறீர்களோ, நீங்கள் எப்படி புரிகிறீர்களோ அப்படி நான் புரிகிறேன் சொன்னார். அவர்களை கடைசி 10ல தேடணும், அதுக்காக எத்திக்காக இருக்கணும். அந்த நாட்கள் அலட்சியம் செய்யவிடக்கூடாது என்று சொன்னாலும் கூட இந்த நாளினுடைய மகத்துவத்தை உலகம் ஏன் கொண்டாடுகிறது என்பதையும் நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் அந்த நாளில் ஹத்ம் செய்கிறார்களே, பெரும்பாலும் உலகமெல்லாம் அந்த இரவை ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால் அருமையானவர்களை காரணங்கள் இல்லாமல் இல்லை. அதனால அதுல ஒரு தனி கவனம் நமக்கு செலுத்தாம். புனிதமான இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஏன் தந்தான்? இதுல எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கல, இந்த உம்மத்திற்கு ஏன் தந்தான்? இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் ராத்திரி வேணா பேசுவோம், அதை நேரம் ஆயிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொள்ளும் உயர்ந்த நசீபை தந்திருந்தார். லைலத்துல் கத்ரை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று அதற்காக வேண்டி என்னென்ன மேன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அந்த எல்லா நிறைவான மேன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்திருந்தார். பூமியில் இறங்கக்கூடிய சங்கையான மலக்குமார்களிடத்தில் முசாஃபா செய்வதற்கும் அவர்களுடைய ஆமீன் என்ற நம்முடைய துஆவுக்கு அவர்களுடைய ஆமீனை பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.